சொல்லலாம். அவன் என்னதான் இருந்தாலும் நான் சமைச்சா போறோம், உப்பு தொடுத்தா போறோம், செஞ்சானாச்சா போறோங்கிற இருந்தாலும் அவர் தான் அதெல்லாத்தையும் பண்றார். எனக்கு என்னமோ கட்டப்பட்டு மோட்சம் போறதுதான் வசத்தின்னு தோன்றதுன்னா இதை யாரான்னு சொல்லுவாளா? சுவாமி கட்டப்பட்டு மோட்சம் போறது போய் வசதியா? கட்டமே வேண்டாம், சுலபமா போகலாம். இல்ல கட்டப்பட்டா போற இடம் உயர்ந்த இடம், எளிதான வழியில போற இடம் சுமார் இடம்னு சொன்னாலும் சரி. பெருமாள் 2 வைகுண்டம் வச்சிருந்து கட்டப்பட்டு வர்றவாளா அந்த வைகுண்டத்துக்கு போங்க, சுமாரா வர்றவாளா இந்த வைகுண்டத்துக்கு போங்கன்னு சொன்னாரா? யாருக்கா இருந்தாலும் ஒரே வைகுண்டம். அங்க போன பிற்பாடு மாறுதல் கிடையாது. அப்ப எளிதான வழியை தானே தேர்ந்தெடுக்க வேண்டும். கலி எளிதானது, பெண்ணு உயர்ந்தவள், 4வது வர்ணத்தவருக்கு இன்னும் எளிமை உயர்த்தி கட்டுகிறது. அதுக்கப்புறம் வேதவியாசர் சொல்றார், ஏன் 4வது வர்ணத்துக்கு அந்த பெருமை சொன்ன தெரியுமோ? பகவானுடைய திருமேலிலிருந்து உருவானதிலே அவன் திருவடியிலிருந்து உருவானவர்கள் தான் 4வது வர்ணம். இன்ன இடத்துல இருந்து பிராமணோஸ்ய முகமாசீது பாஹு ராஜன்ய கிருதா ஊரு ததஸ்ய யத்வைஷ்யா பத்நாகம் சூத்ரோ அஜாயத சந்திரமா மனசோ ஜாதா என்ன உபனிஷத் வாக்கியம் சொல்றது. பகவானுடைய வாயிலிருந்து பிராமணன் தோன்றினான், தோள்கள்ல இருந்து க்ஷத்ரியன் தோன்றினான், தொடையில இருந்து வைசியன் தோன்றினான், ஒன்னொன்னா சொல்லிட்டு வருது. அப்ப திருவடியில இருந்து தோன்றினவன் 4வது வர்ணம். ஒரு கோவிலுக்குன்னு போறோம், பெருமாளை சேவிச்சுட்டு உன் திருவடியே சரணம்னு சொல்லுவோமா, உன் தோளே சரணம்னு சொல்லுவோமா? யாரும் பெருமாளை தோல்ல எல்லாம் சரணாதி பண்ண முடியாது. அவரை சேவிக்கச்சேவே நமக்கேற்ற இடம் திருவடி தானே தவிர தோளும் இல்லை கையும் இல்லை. கையை பிடிச்சா நண்பன் அர்த்தம், திருவடியில விழுந்தா தான் அடியவன் அர்த்தம். நாம எல்லாரும் என்ன சொல்லிக்கிறோம்? அடியேன். இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல முதல்ல யாரை பார்த்தாலும் அடியேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன அடியேன்னா உமக்கு நான் அடியவன். அடியவன் சொன்னாலே அடியில விழறவன் தான் அடியவன். திருவடியில யார் விழுகிறானோ அவன் தான் அடியவன். அந்த திருவடியிலிருந்து யார் பிறந்திருக்கானோ அவனுக்கு எப்பவுமே சிறப்பு தானே. அதனால கலியுகத்துக்கு இது தனி சிறப்பு. பெண்களுக்கு தனி தர்மம், 4வது வர்ணத்தவர்களுக்கு தர்மம். இதை புரிந்து கொள்வீர்கள் என்று வேதவியாசர் ரிஷிகளுக்கு ஓதினார். ரிஷிகளுக்கெல்லாம் திருப்தி. இந்த சரித்திரம் முழுக்க ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இது இப்ப மனசுல வாங்கிடணும். கலியுகத்துக்கு நல்லதும் இருக்குங்கிறத முதல்ல ஒத்துப்போம். நம்ம யாருக்கும் இப்போ கலியுகம்னாலே ஆபத்து தான், இழந்தோம் என்று மனம் தளர்ந்து போயிட வேண்டிய தேவையே இல்லை. கலியுகத்தில் இருக்கிறதுல வேற மார்க்கத்துல நன்மை இருக்கு, வேறொரு கோணத்திலேருந்து சுலபமா கிடைச்சிடும் போல் இருக்கு. இனி அந்த தர்மம் என்ன, எப்படி இருந்திருந்தா நமக்கு கலியுகத்துல சுலபமா இருக்கும் என்று பார்ப்போம். கலியுகத்துக்குன்னு எடுக்கப்பட்ட தர்மம் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஆரம்பிக்கச்ச ஒரு ஸ்லோகம் சொன்னேன் பாருங்க. அந்த ஸ்லோகத்துல 4 யுகத்துக்கு தர்மமும் சொல்லப்பட்டது. இப்ப தர்மம்னா எது? இந்த வாழ்க்கை வாழறத பத்தி நான் சொல்லவே இல்லை, முதலே சொல்லிட்டேன். அதே போல இப்ப பகவான் சொல்றது எளிதான மார்க்கம், நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கோ. இதோ உன் பக்கத்துல இருக்கிற அச்சுதா அமரதேரே 1000 குழந்தை சொல்லுடு. அதுக்கு அதே மோட்சம் தான் கிடைக்க போறது. வசந்த பொருள், பொருள்ல மாறுதலே இல்லை. இப்போ அதே மோட்சம் கிடைச்சிடும். இல்ல அது வேண்டாமா, கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ஒரே தியானம் யோகம், அதெல்லாம் போனாலும் அதே மோட்சத்துக்கு தான் வந்து சேர போறேன். எது வேணும்னு கேட்டால் இச்சுவை தவிர யான் போய் இந்த சுவை நாமங்களை சொல்றத சுவையை விட்டுட்டு வைகுந்தமே வேண்டான்னு சொன்னபடி ஆழ்வார். அச்சுவை பெருனும் வேண்டேன் அரங்கமான அருளானே. நாம சங்கீர்த்தன சக்கர பொங்கலாட்டம் இருக்கு, வைகுந்தம் தத்யோதனமாட்டம் இருக்குன்றாரு. உயரத்துக்கு வேற போனோம் வேண்டாம், அது வெறும் தத்யோனம் தான், ஒன்னும் பெருசு இல்லை. இந்த லோகத்துல இருந்து நான் நாமங்களை சொல்லிட்டே கழிச்சுக்கிறேன், அதுதான் எனக்கு வேணும். அச்சுவை பெருனும் வேண்டேன் அரங்கமான அருளானேன்னு ஏன் சொல்லியிருக்காருனால், நாமங்கள் சொல்லுவது எளிது, நாமங்கள் அதே வலிய பயனை கொடுக்கும். அதனால் தான் இந்த ஸ்லோகத்தில் கலோ சங்கீர்த்திய கேசவம், கேசவ பெருமானுடைய திருநாமங்களை பாடுங்கள். ஹே கிருஷ்ண, மாதவ, முராரே, கோவிந்த, புண்டரீகாட்ச, ஆபத் பாந்தவ, அநாத ரக்ஷக, எத்தனையோ நாமங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த நாமங்களை சொல்லி சொல்லி பாடிட்டு இருந்தோம்னால் இந்த யுகத்தில் மிக எளிது. அதுக்காக தினமும் கொஞ்ச நேரமான ஒதுக்கணும். கொஞ்ச நேரம், ரொம்பன்னு சொல்லல. ஏன்னா ரொம்பன்னு சொன்னா கிருதயுகம் ஆயிடப்போம். இப்ப நாம இருக்கிறது கலியுகமும் இல்லையோ, அப்ப எல்லா வேலைக்கு நடுவில் கொஞ்ச நேரம் இதை இப்படியே பண்ணிட்டு இருந்தா எத்தனை நாள் இழுக்கும் சுவாமி? இப்ப வேற விஷயம் பார்க்க போறோம். அப்ப கலியுகத்துக்கு தர்மம் நாம சங்கீர்த்தனம் தெரிஞ்சுட்டோமா? இது வெறும தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. இப்போ
எந்தெந்த கோணத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். ஒன்று, பகவானுக்கு தொண்டு புரிஞ்சாகணும். ரெண்டு, பாகவதர்களுக்கு தொண்டு புரிஞ்சாகணும், மனிதனுக்கு தொண்டு புரியணும். மூன்று, மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கும் தொண்டு புரியணும். இதுதான் கலியுகத்துக்கு ஏற்ற காரியம். 4 யுகத்துக்குமே இது சிறப்பு. 3 பேர், பகவான், பாகவதர்கள், ஜீவராசிகள். இந்த 3 பேருக்கும் தொண்டு புரிஞ்சுட்டு இருக்கிறது சுலபம். இதுல மன வேலையை விட உடம்பு வேலை நிறைய இருக்கணும். அது முன்னாடியே பார்த்துட்டோம். ஏன்னா மனசுக்கு வேலை கொடுக்கறதுன்னா கடினம், உடம்புக்கு வேலை கொடுக்கறதுன்னா எளிது. பகவானுக்கு தொண்டு புரியணும், ஆனா தியானம் பண்றது கஷ்டம். பாகவதாருக்கு தொண்டு புரியணும், ஓஹோன்னு அவர்களை நினைச்சு பல்லாண்டு பாடுறதெல்லாம் எங்களுக்கு வராது. ஜீவராசிகளுக்கு தொண்டு புரியணும், அப்படியே எல்லா ஜீவராசிகளும் ஓஹோன்னு இருக்கணும்னு தியானம் பண்ண எங்களுக்கு தெரியாது. இது 3மே எங்களால் ஆகாது. இப்ப நித்தியம் பெருமானுடைய உட்காந்து ஜகத்தெல்லாம் வாழணும், எல்லா ஜீவராசிகளும் நன்னா இருக்கணும், 1 மணி நேரம் தியானம் பண்ணுனா பண்ணுவோமா? நாங்க நன்னா இருக்கணும்னு தியானம் பண்றதுக்கே எங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீர் எங்கேயோ சிங்கம் புலி ஆடு புலி எல்லாம் நல்லா இருக்கணும் தியானம். நாங்க என்ன ரிஷியா? யோகிகளும் இல்லை, ரிஷிகளும் இல்லை. அவர்கள் தியானம் பண்றா. ஜகத்தே வாழணும், அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமநூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியை இன்னும் 1 நூற்றாண்டிருன்னு சொல்றோம்னால் உலகமெல்லாம் நன்னா இருக்கணும் லோகக்ஷேமத்துக்காக தியானம் பண்றவா முனிவர்கள். நம்மால முடியாது. அவ 1 லட்சம் வருஷம் தியானம் பண்ணுவா. எதுக்கு பண்ணிருந்தீர்? 10,000 வருஷம் ஒரு யாகம் பண்ணுவா. எதுக்கு பண்ணியா? லோகக்ஷேமார்த்தம்ங்கிறா. உலகம் எல்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக எங்கேயோ மூலையில இருக்கா பாருங்க. நாம ஒண்ணு அந்த போட்டியில் இல்லையப்போ. நாம நன்னா இருக்க தியானம் கூட நம்மளால பண்ண முடியல. அப்ப என்ன செய்யலாம்னால், சரி தியானம் பண்ண வேண்டாம், உடல் உழைப்பால கைங்கரியம் பண்ணலாமோ இல்லையோ? அப்படிதான் இருக்கணும். இப்போ கலியுகத்தில் எளிய மார்க்கம்னு சொன்னால் உடல் உழைப்பு மார்க்கமா இருக்கணும். 2வது ரொம்ப முக்கிய தேவை. இப்போ கலியுகத்தில் என்ன மார்க்கமோ அது எனக்கு தேவையானதை கொடுக்கறதா இருக்கணும். வெறும் மோட்சம் கொடுக்கறதா இருந்தா பிரயோஜனப்படாது. அதுதான் முன்னாடியே இருந்திருக்கே இப்போ. ஆனா இப்ப எல்லாருக்கும் ஆசை பெருகி போதோ இல்லையோ, நேர மோட்சத்துக்காக எல்லாம் கேட்க வந்திருக்கலாமே. கலியுக தர்மம் என்னன்னு உபன்யாசம் கேட்கறதே கலியுக தர்மம். நீங்க எல்லாம் தர்மத்தை நன்னா அனுஷ்டானம் பண்ணிருக்கீள் அப்படின்னு தூத்துக்குடியில இருக்கிற பெருமாள் இங்க வந்து இங்கேருந்து உங்க எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லட்டுமே, கிளம்பிடலாமா? நேரம் அவர் வந்து எல்லாம் ஆச்சே நீங்களாம் ரொம்ப நல்லா சிரிச்சுன்னு கேட்டிருக்கீங்களே, அப்படியே சிரிப்போட வாங்க. கிளம்பலான்னு சொன்னா உடனே சிரிப்பு மாறிடும். இப்ப என்ன சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்கமோ அப்புறம் சிரிக்க மாட்டோம். அவன் ஏதோ உபன்யாசம் 3 நாள்னு போட்டா கேட்க வந்தா அதுக்குன்னு திடீர்னு கலியுக தர்மம் பண்ணா மோட்சம் எல்லாம் போனோம். அதெல்லாம் நாங்க தயாராகவே இல்லை. இப்போ இன்னும் உபன்யாசம் கேட்க வந்தீங்களேன்னா ஏதோ கேட்டு வைப்போம்னு கேட்க வந்தோம், கிளம்பிடுவோம்லாம் நாங்க சொல்லவே இல்லை. இன்னும் பிள்ளை படிக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு, பேரம் பேத்தி பார்க்கணும், எனக்கு சதாபிஷேகம் ஆகணும். இது ஒண்ணுமே ஆகாத நான் கிளம்பி வந்துட முடியுமா? இது நல்ல பெருமாளா இருக்கேன்னு இருப்போம். கேட்கிறவாள்லாம் மோட்சம் கொடுக்கறதா இருந்தா அடுத்த வருஷத்துல உபன்யாசம் கிடையாது என்கிற அளவுக்கு நாம இருக்கோம். அதனால இப்ப தேவை நமக்கு இந்த லோக தேவையை கொடுக்கணும். அதே வந்த பெருமாள் இப்படி மாத்தி சொல்றாருன்னு வச்சுக்கோ. நீங்கள்லாம் ரொம்ப நல்லா என்னை பத்தி கேட்டிருக்கீள், நாமங்கள்லாம் சொல்லியிருக்கீள், உங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா நமக்கு சட்டுன்னு வீடுன்னா மோட்சத்தை தான் சொல்லுவா. ஆழ்வார் பாட்டுல எல்லாம் வீடு வீடுன்னு பெரு வீடு, பெரிய வீடு, முக்தின்னு சொல்லுவா. இந்த பெருமாள் அதைத்தான் சொல்றாரோன்னு கொஞ்சம் பயந்தோம். அப்புறம் அவர் சொன்ன, இல்ல நீ ரொம்ப நாளா வீடு வாங்கணும்னு ஏதோ திட்டம் போட்டு கொண்டிருக்கே, அதை வாங்கி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இப்ப நீர் வாரும், வரவேற்கிறோம். இப்போ என்ன வேணுமோ, ஆனா நான் ஏற்கனவே இருக்கேன், அது வந்து 900 சதுரடி தான் இருக்கு, நீ ஒரு 1500 வாங்கி கொடுப்பீங்கன்னா வாரும். அதுக்கு பெருமாளோட சின்ன விதி போட்டார். இப்ப 1500க்கு வாங்கி தரேன். உன்னோட 80வது வயசுக்கு நான் இப்படி சொல்றபடி இருந்துட்டு நான் கொடுக்குற பெரிய வீட்டுக்கு வந்துடணும், வரியான்னு கேட்டார். இப்ப நீர் 1500 வாங்கி கொடுக்குற பட்சத்துல வரேன் என்ன. அவர் சரின்னு கொடுத்துட்டாரு. இப்போ அப்ப இந்த யுகத்துல நமக்கு என்ன தேவை? இப்ப எனக்கு என்ன ஆசையோ அதை கொடுத்துட்டு இந்த யுகம், அதாவது இந்த பிறவி எனக்கு முடியும் போது மோட்சம் கொடுன்னு சொன்னா சரி, அதை யாரும் மறுக்க மாட்டோம். இப்ப வந்த பெருமாளே கூட இந்த பிறவியின் இறுதியில் மோட்சத்துக்கு வரீங்கன்னா உடனே ஒத்துணுவோம் எல்லாரும். அது கண்டிப்பா செய்யணும். இப்ப கூட்டினா முடியாது, அவ்வளவுதான் சொன்னமே தவிர முடியச்சே கூடும். பெருமாளுக்கு ஒரு ஆசை, அது என்ன அப்ப மட்டும் வரேங்கிறே, இப்ப மட்டும் வரமாட்டேங்கிறியே, ஏன் அடுத்த பிறவி வேண்டாமான்னால், இல்ல நான் பண்ணிருக்கிற பாவத்துக்கு அது மோசமா இருக்கும்னு எனக்கு தெரியும், அதனால உங்ககிட்ட பேசி இப்பவே வாங்கி வச்சுடலாம். அடுத்த பிறவி தாழ்ந்த பிறவியா இருந்தா கட்டப்படணும், அது மோட்சத்துக்கு வந்துடும். பின்ன இப்போ நாள் இப்ப கொஞ்சம் சுமாரா ஒழுங்கா இருக்கேன், நேரம் நீர் அழைச்சுன்னு போயிட்டீங்கன்னா நம்மளால முடியாது, அதனால இப்ப இருக்கிறதுக்கு நல்லா சௌக்கியமா வாழ்ந்துடுறேன், நீ வேற வீடு வேற வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன், அதனால இருக்கும். இந்த பிறவிக்கு அப்புறம் எனக்கு பிறவி வேண்டாம், முக்தி கொடுத்துட்டு வந்துடுறோம்னால் அதுக்கும் ஒத்துக்கிறார் பெருமாள்.
ஏதோ ஒன்ன பண்ணி இவன் வந்து சேர்ந்தான்னா சரி, இப்ப இருக்கிறத கொடுத்தாலும் சரி, எப்ப இருக்கிறத வேண்டாலும் சரி. அப்ப கலியுகத்துல என்ன தேவை? ஒரே மார்க்கம், நாம எடுக்கிற ஒரே முயற்சி, இந்த லோகத்து பயனையும் கொடுக்கணும், அந்த லோகத்து பயனையும் கொடுக்கணும். ரெண்டும் இருந்தா தான் நம்ம மனசு இப்போ ஒப்பும். அது எது செய்யும்னால், பெருமாள் செய்யறாரோ இல்லையோ நாமங்கள் தான் செய்யும். நாம சங்கீர்த்தனம் பண்ணினால் வியாதியும் தொலையும், விரோதியும் போவார், ஐஸ்வர்யமும் பெருகும், ஆயுளும் கிட்டும், முக்தியும் கிட்டும். எதுவாக இருந்தாலும் அது பலமா இருக்கே. இல்ல பெருமான் தானே இதை கொடுப்பறனால் அவர் பிரதிநிதியான நாமங்களே. அவரை நேர பிடிக்க முடியலேங்கிறதுக்காகத்தான் திருநாமங்களை பற்றி கொடுக்கிறோம். அதை சொல்ல சொல்ல அனைத்தும் கொடுக்கும் என்று திருமங்கையாழ்வார் சொல்றார். குலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். சொல்ல தெரிஞ்சுட்டே, நாமத்தை தெரிஞ்சுட்டே என்னெல்லாம் கொடுக்குங்கிறார். குலந்தரும், உயர்ந்த குலத்துல பிறக்க வைக்கும். நான் தான் பிறந்தாச்சே சுவாமினால் எல்லாராலும் மதிக்க வைக்கும்னு அர்த்தம். குலந்தரும் சொன்ன இனிமே பிறக்க வைக்கும்னு அர்த்தம் இல்லை. குலந்தரும் செல்வன் தந்திடும், நிறைய பணம் கொடுக்கும். எதுக்கு? வெறும் ஒவ்வொரு பட்டாட்டோப்ப வாழ்க்கை வாழறதுக்காக இல்லை. இப்போ அந்த பணத்தை பெற்று நல்ல தனமா கைங்கரியத்துல செலவழிக்கிறதுக்காக. பணம் இருக்கிறது தப்பே இல்லை. இப்போ அதை சரியான உபயோகப்படுத்துறமான தானே கேள்வி. பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஜெகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கும் எல்லாருக்கும் நன்மை ஏற்படுங்கிறதுக்காக நம்ம செல்வம் செலவழிக்கணும் இல்லையோ, அதற்குரிய செல்வம் கிட்டும். குலந்தரும் செல்வன் தந்திரும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும். நமக்கு என்னென்ன துன்பங்கள் இருக்கோ அத்தனையும் ஒழிச்சுடும். என்ன பாபமோ பாப வினையோ வினையின் பயனோ ஏது நமக்கு துன்பமே கொடுக்காம ஒழிச்சுடும். அதனால நாராயணாவென்னும் நாமம். ஒரு அறிவிப்பு. டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை சென்னையில் மேற்கு KK நகரில் வேம்புரி அம்மன் கோயில் தெருவில் உள்ள மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜில் தினமும் மாலை 6:30 மணிக்கு அடியனுடைய உபன்யாசம்.